வாங்குற லோன் ஒரு காரணமா இருக்கு. பட் அவங்க யூஸ் பண்ற விஷயம் வேறதா இருக்கு. அது எப்படி கண்டுபிடிப்பாங்க? கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கான தண்டனை என்னவா இருக்கும்? இப்போ அந்த மாரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஒரு லோன் வாங்குனீங்கன்னா, கிரெடிட் கேஷ் கிரெடிட்ன்னு ஒண்ணு இருக்குது. ஓகே. கேஷ் கிரெடிட்ல நீங்க யாருக்குன்னு சொல்லிட்டு செக் குடுத்துறணும். ம். செக்ல சிக்னேச்சர் பண்ணிட்டு மேனேஜருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு மெயில் பண்ணிடுவீங்க. ம். அது வொர்த்தான்னு அவங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அமௌண்ட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அமௌண்ட் ஓகே. எல்லாம் எடுத்துட்டு இப்போ போறதெல்லாம் கிடையாது. உங்கள கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ணிடுவாங்க. ஓகே. எந்தெந்த அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ₹1,00,000 உங்கள ட்ராக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க ₹15,00,000 ₹2 கோடி எடுக்க முடியும். ஆமா. கம்ப்ளீட்டா ட்ராக்கிங் தான். நீங்க ஓகே. ஃபர்ஸ்டே இவங்க ஸ்டார்டிங் 3 மந்த்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே. ஃபாஸ்டே உங்களை புடிச்சிருவாங்க. இப்போ பழைய மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே. எல்லாமே ஒரே இல்ல, இல்ல. இது ஏன்னா பண்றீங்களா பண்ணலையா ஓகே. கம்ப்ளீட்டா புடிச்சிருவாங்க. ஓகே. கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, ஆமா பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பெரிய லோன் வாங்கிட்டு ஆமா நாட விட்டு போயிடுறாங்கல்ல. ஆமா சோ அந்த மாதிரி நம்ம ஆட்கள் ஏதாவது ட்ரை பண்ணிட மாட்டாங்களா? அந்த அந்த மாதிரி மாதிரி. எதுவுமே கிடையாது. எப்போதுமே இப்ப பேங்க்ல இருந்தா ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. எவ்ரி ம். 15th ஆஃப் த மந்த் பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ் லோன் வாங்கிருக்கீங்கன்னா நீங்க ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணணும். அப்போ நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க பில் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணிருக்கணும். அவங்க கம்ப்ளீட்டா அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட் சிஸ்டம் வந்து இப்போ ரொம்ப ப்ராப்பரா இருக்கு. ஓகே. ப்ராப்பரா இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பரா இருக்குது. நம்ம அன்எத்திக்கலா இருந்தானா அதுக்குமே நமக்கு சொல்யூஷன் வச்சு வச்சிருக்காங்க. செய்யறதுக்கும் ஆள் இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கு.